வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ள எம்ஜிஆரின் ராமாவரம் இல்லம் புனரமைக்கப்படும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் ஞாபகங்களில் ஒன்றாக இருப்பது அவர் வாழ்ந்த ராமாவரம் இல்லம். அனைத்தையும் வாரி சுருட்டிய வெள்ளம் எம்ஜிஆர் வீட்டையும் விட்டு வைக்கவில்லை. வரலாறுகளோடு சம்பந்தப்பட்ட இந்த இல்லம் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தது. வரும் ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேதமடைந்த ராமாவரம் இல்லத்தை புனரமைக்கும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. அவர் யூஸ் பண்ண பெட்டு, அவர் யூஸ் பண்ண சோஃபா, அவர் யூஸ் பண்ணதெல்லாம் பாதி உடஞ்சி இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் என் தம்பியும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அண்ட் தென் மீதியெல்லாம் நாங்களும் லோன் போட்டு எல்லாமே முந்தி எப்படி இருந்ததோ அவரோட 100ஆண்டு லைக் அவருக்கு பர்த்டே 100th பர்த்டே நெக்ஸ்ட் இயர் 99 இயர்ஸ். ஸோ 100 இயர்ஸ் வரப்போகிறதுனால திருப்பியும் எல்லாமே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் ரிஸ்டோர் பண்ண போகிறோம். இது போன்ற அசம்பாவிதங்களால் மேலும் பாதிக்கப்படாமல் இருக்க எம்ஜிஆரின் ராமாவரம் இல்லத்தை சுற்றி மிகப்பெரிய சுற்றுச்சுவர் எழுப்பி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது, அவர் வாழ்ந்த இல்லத்தை புதுப்பிக்கும் பணியில் அனைவருக்கும் கைகோர்க்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் சசிகுமார்.